ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அசடி 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி சன் நெக்ஸ்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படத்துல லால் ஸ்ரீநாத் பாஷினி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க, ஜெயில இருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்க, வில்லன் கேங் அவங்களோட உயிரோட வச்சு அழிக்கணும்னு நினைக்கிற டைம்ல இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோனோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான என்கேஜிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா இப்போ தமிழ் டப் வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம கதையோட ஹீரோ எஃபோர்ட் போட்டு சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அட்டகாசம் பண்ணி ஒன் மேன் ஷோவா நிறைய இடத்துல கலக்கவும் ட்ரை பண்ணியிருக்காரு. எமோஷனல் டிராமா படத்துல செல்ஃப் எடுத்துக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ரிவெஞ்ச் டிராமாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே என்கேஜிங்கா ஸ்டோரியோட கனெக்ட் ஆனதுனால வாட்சபிளான ஒரு டீசென்டான மூவின்னு தான் சொல்லுவேன். படத்துல நிறைய லாஜிக் ஹோல்ஸ் இருந்துச்சு. டெக்னிக்கலா படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி எஃபெக்டிவா தான் எடுக்க நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இன்னுமே பெட்டரான ரைட்டிங் தேவைப்படுதுங்கிறது இந்த படத்தை பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல சப்ஜெக்ட் உள்ள கான்செப்ட் உள்ள டிராமா தான். பட் சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய லேயரிங் கான்ஃபிளிக் படத்துல பத்தலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்டா ஓகேஷான டோன்ல நீட்டா தான் கிளைமேக்ஸை என் பண்ணியிருப்பாங்க. படத்துல பல சீன் ஸ்லோவா ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அவங்க போட்ட ஒரு பிளான்லயுமே லாஜிக் ஹோல்ஸ் இருந்தாலும் அதை வச்சு இவங்க என்ன சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் டிராமா கிரியேட் பண்றாங்கிறது எண்டிங்ல நீட்டா தான் இருக்கு. படத்துல நோட்டபிள் அண்ட் ஹைலைட்னு சொல்ற மாதிரி எஃபெக்டிவான எந்த ஒரு போர்ஷனையும் சீனுமே இவங்க ஹைலைட் பண்ணாம விட்டுட்டாங்க. கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கிளைமேக்ஸ்னு சொல்லி எல்லாமே நல்லா இருந்தாலும் கிளாரிட்டி இல்லையோடு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு படத்துல பல கன்ஃபியூஷன்ஸ் டிராமா இருந்தாலும் இது இன்னமுமே நான் லீனியர்ல என்கேஜிங்கா சொல்லியிருந்தா வேற லெவல்ல இருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஏன்னா சஸ்பென்ஸ் டிராமால டென்ஷன் பில்டிங் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா கை கொடுக்காம விட்டுருச்சுங்கிறது பல சீன்ஸ்ல நீங்களே நோட் பண்ணுவீங்க. ஸோ டைம் பாஸ்க்காக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான சப்ஜெக்ட் உள்ள த்ரில்லர் சஸ்பென்ஸ் டிராமா மூவிங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த அசடி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.